Welcome back, students. That in the previous class we have seen paddy and millets. Uh, what are the contributions and what is the granary of Tamil Nadu? The millets that one third of the people we are using here. That all they have seen in the previous class. Now pulses. So it's the only major source of protein. நம்ம உடம்புக்கு தேவை carbohydrate, protein, fat and vitamins. Already you know that you in science class you have covered all these things. So the major source of protein we have get from these pulses. So the types of pulses pathina that Bengal gram, black gram, green gram, cowpea, horse gram. So do you know meaning of these each and every grams? The horse gram you know kollu, cowpea தட்டை பயிறு, இது கொள்ளு ஹார்ஸ் கிராம்னா கொள்ளு, கிரீன் கிராம் பாசி பயிறு, சுண்டல், both white and black sundals. So these are the food crops that provide high protein for our lives. ஸோ இதுதான் வந்து இப்போ தமிழ்நாட்டில் மேஜராக குரோ ஆகிற பல்சஸ். ஸோ இந்த பல்சஸ் என்னோட கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா தட் we need only less water for growing and we have no need any specific climate conditions. ஸோ எந்த கண்டிஷனில் வேணாலும் இது வந்து வளரும். ஸோ the non-aykut area like that our Ottachiram, Palani also have some Aykut, Ottachiram. These areas mainly the lands are depends on the rainfall. So only we have to grow rain-fed crops. Those depends only on the rainfall. The மாதிரி wide range of climate conditions வரும். That drier regions வறட்சியான பகுதி with or without irrigations. இதுக்கு நீ தண்ணி பாய்க்கணும்னு அவசியமே கிடையாது. If you want to rainfall occur, it's more than enough to grow up to harvesting period. ஸோ இது மானாவாரி பேர். மானாவாரி நான் இரிகேஷன்ஸ் வித்தவுட் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் தான் நம்ம மானாவாரின்னு சொல்கிறது. கிளைமேட் மிட் கூல் கிளைமேட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நவம்பர் ஆர் டிசம்பரில் வி ஹேவ் டு சோ த சீட்ஸ் அண்ட் ஹார்வெஸ்டிங் ஜனவரி ஆர் பிப்ரவரி. ஸோ இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து வி ஆர் நாட் எக்ஸ்பீரியன்ஸ் டூ மச் ஆஃப் ஹீட். ஸோ மார்ச் அதுக்கு மேலே நம்ம ஹீட் நமக்கு வரும். ஸோ அதனால த மைல்ட் அண்ட் கூல் கிளைமேட். லோ டு மாடரேட் ரெயின்ஃபால். சுமாரான ரெயின்ஃபால் இருந்தாலே போதும். அது பெஸ்ட் சூட்டட் ஃபார் தீஸ் கிராப்ஸ். கிளைமேட்ஸ் வந்து ஒரு மாடரேட்டான கிளைமேட்டு. ஸோ ஒரு தோராயமான ஒரு ரெயின்ஃபால் இருந்தாலே போதும் நமக்கு. And one more important purpose of this pulses waste, it's an excellent fodder. That excellent fodder, நல்ல தீவனம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஆடு மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா ஈவன் while eating that cow or goat, it's eat fully without any wastage. ஸோ அதனால் வந்து எக்ஸலண்ட் ஃபோடர்னு சொல்லலாம். அது வந்து துளியோட வேஸ்ட் பண்ணாது. அதுமாதிரி இந்த கிராம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா we cannot make any good quality food or food stuffs for our lives. So it serves as a very important contributes to our food style. So in Tamil Nadu, that almost all districts are covered, grown on pulses except Chennai. Chennai district இடமே கிடையாது. Nilagiri Hills, Kanyakumari, that is not these, except these three states, sorry, three districts, that almost entire districts are grown in these pulses. Kanyakumari is one of the most rainfall area.
ஸோ நமக்கு வந்து ட்ரையர் பிளேஸ் தான் நல்லா இருக்குன்னு சொல்கிறோம். நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட இட் இஸ் சூட்டபிள். ஸோ கன்னியாகுமரி மாதிரி ஹை ரெயின்ஃபால் உள்ள ஏரியா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட நல்ல அதிக ப்ராஃபிட் தர வெட் கண்டிஷன் வளர பயிரில் தான் வளர்ப்பாங்க. அதில் கன்னியாகுமரி எக்ஸப்ஷன் இருக்குது. நீலகிரி ஹில் ஸ்டேஷன் கூல், ரொம்ப கூல், ரெயின்ஃபால் ஜாஸ்தி. அதே மாதிரி சென்னையில் பார்த்தீங்கன்னா இடம் இல்லை, அவ்வளோதான். இந்த பெங்கால் கிராம் அதிகமாக வந்து கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உடன்பேட்டை தாண்டி இப்போ டிஸ்ட்ரிக்ட் மாறிடுச்சு. இது பழைய டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறேன். ஸோ கோயம்புத்தூர் தாண்டி நீ ரோட்டில் பார்த்து தாராபுரம் எந்த வழியில் போனாலும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா வித்தவுட் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் தட் தே ஹாவ் டு க்ரோ பெங்கால் கிராம் நிறைய பார்த்துருக்கலாம். அதே மாதிரி வெள்ளூர் அண்டு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா பிடிச்ச ரெட் கிராம்ஸ் என்னது, இது கிட்டத்தட்ட அதே வழி தான் கொண்டைக்கடலை. ஸோ கொண்டைக்கடலை ரொம்ப ஃபேமஸ் அங்கே. ஸோ அதே மாதிரி திருவாரூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் பிரின்சிபல் பிளேஸ் கிரீன் கிராம், பாசிப்பயிறு அண்ட் பிளாக் கிராம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருவாரூர், நாகப்பட்டினம் அதாவது ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங் பேடி மேபி தே ஹாவ் டு ஹார்வெஸ்ட் இந்த செகண்ட் ஆர் தேர்ட் terms. But Thuthukudi is one of the driest place in Tamil Nadu. A lot of black soil is available there, so irrigation facility is very less there. So they have to grow black gram in the Thuthukudi district. Harsh gram, கொள்ளு in Tharmaburi and Krishna. நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா கொள்ளு வந்து highly unsuitable land செலக்ட் பண்ணி போடுவாங்க. இது ஒரு 2-3 months crops தான். ஸோ வேறு எந்த பயிரும் வராத ஒரு இடத்துல வந்து நீ விதை போட்டு இது பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக வந்து உனக்கு கண்டிப்பாக வந்து ஒரு குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் வந்து ஹார்ஸ் கிராப்ஸ் வந்து இந்த ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ பல்சஸ்னு என்ன, வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பல்சஸ், ப்ரோட்டீன் சோர்சஸ், ட்ரையர் ஏஜென்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் இரிகேஷன்ஸ், எக்ஸலண்ட் ஃபோர்டர். டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது கட்டினா கோயம்புத்தூர் வந்து போட்டுக்கலாம், வெள்ளூர் அண்ட் கன்னியாகுமரி போட்டுக்கோ. So while studying this type of lessons, just you have to refer with maps in the side by side. It's very useful for your learning capacity. So next, oil seeds. So oil seeds in Tamil they have called as எண்ணெய் வித்துக்கள். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பொறுத்தளவு கிரவுண்ட்நட், கடலை, ஜிஞ்சிலி, எள்ளு, கேஸ்டர், கொட்டமுத்து, கோகனட் தெரியும், தேங்காய், சன்ஃப்ளவர் அண்ட் மஸ்டர்ட் ஆர் சம் ஆஃப் த ஆயில் சீட்ஸ் தட் ஆர் grown in தமிழ்நாடு. ஸோ in my observations, groundnut, ஜிஞ்சிலி, castor, coconut, sunflowers, okay. Have you anywhere seen the mustard grown in Tamil Nadu? I don't know. Really, I don't know. I never seen it. Maybe some of the southmost district may be grown. I have no idea. Mustard na kadugu eಣ್ಣெய் that we are not using here. Usually, then if you move Maharashtra, Madhya Pradesh, and Gujarat, they have to mostly use the mustard oil. Here only we have to use sunflower oil. So major these are the commonly used sunflower oils. This oil seeds and the oils is not only used in food products preparation, உணவுக்காக மட்டும் இல்லை, இட்ஸ் ஆல்சோ யூஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ் லூப்ரிகண்ட். தேய்மானம் இல்லாத கிரீஸ் மாதிரி யூஸ் பண்ணுறது. சப்போஸ் இப்போ நம்ம வீட்லேயே பார்த்தீங்கன்னா கதவு ஜன்னல் ஏதாவது கிரீச்னு சத்தம் கேட்டு if not able to open the lock and key, that usually we have to use our coconut oil for lubricate it. துருப்பிடிச்சு போய் ஏதாவது என்ன பண்ணுவோம், நம்ம தங்கனை யூஸ் பண்ணோம் இல்லையா, அதான் லூப்ரிகன்ட் சொல்கிறது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து வயலில் யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ இன் அடிஷன் டு தட் வார்னிஷ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, பெயிண்ட்டு, சோப்ஸு, மெயினாக வந்து சோப்புக்கு நிறைய யூஸ் ஆகும். கேண்டில்ஸ் இருக்குது, மெழுகுவர்த்தி இருக்குது, காஸ்மெட்டிக்ஸ், அலங்கார பொருள், அழகு பொருட்கள் அண்ட் பார்மாசூட்டிக்கல்ஸ். ஸோ இது எல்லாமே தெரியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல் த ப்ராடக்ட்ஸ் மெயின்லி ஆர் டிபெண்ட்ஸ் ஆன் தீஸ் டைப் ஆஃப் ஆயில்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ லூப்ரிகண்டாக யூஸ் பண்ணுறோம். ஃபுட் ப்ரிப்பரேஷன் நமக்கு தெரியும். வேர்னிஷ், சோப்ஸ், கேண்டில்ஸ், காஸ்மெட்டிக்ஸ் அண்டு ஃபார்மாசூட்டிக்கல்ஸ்.
தமிழ்நாடு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் இஸ் த மேஜர் ஆயில் சீட்ஸ். உங்களுக்கு தெரியும் எல்லா பக்கம் நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் தண்ணி கிணத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம வி ஹேவ் டு sown groundnut for in our land because its maintenance is easy. The cost of production also is very less when compared to other crops. ஸோ அதனால் கிரவுண்ட் தான் வந்து மேஜராக யூஸ் பண்ணுறாங்க. ட்ரை பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிஞ்சில் யூஸ் பண்ணுவாங்க. கேஸ்ட் வந்து பெரும்பாலும் வந்து தனி கல்டிவேஷன் இருக்குது, வாய்க்காலில் வரப்பில் போட்டு விட்ருவாங்க. கோகனட் ஹியர் அண்ட் தேர் ஃபார் அவர் ஹோம் யூஸ். லார்ஜுக்கு சின்ன ஒரு ஏரியா இந்த பொள்ளாச்சி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேங்காய் இருக்கும். அதே மாதிரி தஞ்சாவூரில் புதுக்கோட்டை நாகப்பட்டினம் இந்த ஏரியாவில் ஃபுல்லாக தேங்காய் இருக்கும். சன்ஃப்ளவர் ட்ரை ஸ்கிரேப்ஸ் மஸ்டர்டு தையில். அதே மாதிரி இந்த கிரவுண்ட் மோஸ்ட்லி சொல்கிறோம். வாட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் தட் கட் கவர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நார்த்தன் பிளேஸ் தமிழ்நாட்டில் நார்த்தன் வெள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம். இது வந்து ஃபுல்லாக நார்த்தன் தமிழ்நாடு. உங்களுக்கு மேப் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் பின்னாடி. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா அவங்க மேப் ஒன்று இருக்குது, அதில் பாருங்கள். அதில் வந்து பிக்சரை போட்டு உங்களுக்கு தனியாக போட்டிருக்காங்க எங்கெங்கே எதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நார்த்தன் டிஸ்ட்ரிக் இது 3 வந்து கிட்டத்தட்ட ஒரே இடத்துல இருக்கும். சேலம் வந்து சேலம் வரைக்கும். அண்டு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ஸ் இது வந்து ஒரு ஆக்சுவலாக நம்ம மேப்லேயே பார்த்துருவோமே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வெள்ளூர் ஏரியா மெயினாக பார்த்தீங்கன்னா வெள்ளூர், திருவண்ணாமலை, அப்புறம் விழுப்புரம், அப்புறம் இங்கே சேலம். ஸோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட்டை மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் இந்த பெல்ட் ஃபுல்லாக வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த விழுப்புரம் இங்கே சேர்ந்துருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து கிரவுண்ட் நட்ஸ் ஏரியா தமிழ்நாட்டில். ஸோ இது விட்டு அப்படியே கீழே வந்து தருமபுரி இது கவர் ஆகிடுது. ஸோ கடலூர் இந்த ஏரியா கடலூர் இதுக்குள்ளேயே தருமபுரி கவர் ஆகிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பெரம்பலூர் அண்ட் மதுரை கொஞ்சம் போல் சவுத்துக்கு வந்தீங்கன்னா இந்த பெரம்பலூர் ஏரியா தான் இங்கே இருக்குது, திருச்சப்பள்ளிக்கு மேலே. ஸோ இந்த ஏரியா கொஞ்சம் போல் பார்த்தீங்கன்னா அடுத்த கீழே பார்த்தீங்கன்னா மதுரை, வைகை பேசிஸ் இல்லையா மதுரை. திருச்சப்பள்ளி, மதுரை இந்த ஏரியாவில் கொஞ்சம் போல் நமக்கு கல்டிவேட் ஆகிடும். ஸோ தீஸ் ஆர் த ஏரியாஸ் ஆர் பார்த்துருக்காங்க ஆயில் சீட்ஸில். அதே மாதிரி சவுத்தில் வந்தீங்கன்னா ஈரோடு, சேலம் இருக்குது, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் கிட்டத்தட்ட மேஜர் டிஸ்ட்ரிக்ஸ் கவர் ஆகிடுது. பட் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய லெவல் இல்லாமல் கொஞ்சம் மைல்டு லெவலில் பண்ணுறாங்க. பட் கோகனட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியா, கோயம்புத்தூர், தஞ்சாவூர் இல்லையா, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை அந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ கிட்டத்தட்ட கேரளா பார்டர் போச்சுன்னா அங்கேயும் வந்து நல்ல தினமாக இருக்கும். ஸோ வாட் ஆர் த ஆயில் சீட்ஸ், வாட் ஆர் த மேஜர் கிராப்ஸ் இன் தமிழ்நாடு groundnut, where are the areas that are to cultivated, and what is the purpose, not only food preparations, medicine, washing, soaps, candles, cosmetics, these are some of the important things. ஷார்ட் நோட்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் green revolution, that is called eco farming or organic farming. So second green revolution, so what is the first green revolution? Do you know that in 1960, because of the growing populations or population explosions that tremendously doubled the population in India, so we need to give more food to avoid the starvation. அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்க, தட் ஃபர்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் பஞ்சாப் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 1960-61 பை மிஸ்டர் எம்எஸ் சுவாமிநாதன் வந்து அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மினிஸ்டருக்கு வந்து அட்வைசராக இருந்தார், ஒன் ஆஃப் த சயின்டிஸ்ட். ஸோ ஹி இன்வைட்டட் நார்மன் போர்லாங், மெக்சிகோ personalities, a scientist. Actually Norman Borlaug is the father of green revolution, not Indian green revolution. Totally he has called us Norman Borlaug, spelling தெரியாதுல்ல, maybe Borlaug.
அவர் தான் வந்துட்டு சொல்கிறோம் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரிவால்யூஷன் சொல்கிறோம். இவரை வந்து இன்வைட் பண்ணுறாங்க. இவருடைய முயற்சினால கிட்டத்தட்ட மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள்ஸ் லைஃப் பெற்றாங்க டு அவாய்ட் ஸ்டார்வேஷன்ஸ். ஸோ மெயினாக பஞ்சாப் ரீஜனில் 1960 to 61 ரேஞ்சில் வீட்டு ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ், மெயின்லி தே ஹாவ் கான்செப்ட் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் வீட் அண்ட் ரைஸ். இவங்க கான்செப்ட் பண்ணது வீட்டு அண்ட் ரைஸ் கான்செப்ட் பண்ணுறாங்க பை யூஸிங் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ், நாட் இந்த பயாலஜிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கிரீன் ரிவால்யூஷன் சொல்கிறது. ஸோ இந்த சேம் வே தட் வி ஹேவ் கால்ட் அஸ் செகண்ட் கிரீன் ரிவால்யூஷன் இஸ் ஈகோ ஃபார்மிங். இங்கே வந்து என்ன பண்ணால் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் யூஸிங் ஃபெர்டிலைசர்ஸ் பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் இதில். ஸோ செகண்டில் என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறது வந்து ஈகோ ஃபார்மிங் சொல்கிறாங்க. ஸோ இன் ஆர்கானிக் ஃபார்மிங் சிந்தட்டிக் ஃபெர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ் பூச்சிக்கொல்லி, உரங்கள், growth regulator, நம்ம நிறைய அடிக்கிற நம்ம காட்டுக்கு தக்காளி கத்திரி எல்லாத்துக்கும் growth regulator, லைஃப் ஸ்டாக் ஃபீட் additives ஆர் நாட் யூஸ்ட். இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க, இதையெல்லாம் யூஸ் பண்ணி தான் இப்போதைக்கு நம்ம பயிர் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி பயிர் பண்ணால் மட்டும்தான் இப்போதைக்கு இந்தியா சர்வைவ் ஆகிற கண்டிஷனில் வர மாதிரி இருக்கும். திஸ் டைப் ஆஃப் ஃபார்மிங் ரிலே ஆன் கிராப் ரொட்டேஷன். அதாவது இது வந்து இப்போ இது வரைக்கும் யூஸ் பண்ணது அதான். இது வரைக்கும் யூஸ் பண்ணிருக்கிறது வந்து பெஸ்டிசைட்ஸ் இதை கமர்ஷியலாக யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த செகண்ட் கிரீன் ஈகோ ஃபார்மிங்கில் வி மெயின்லி டிபெண்ட் ஆன் கிராப் ரொட்டேஷன்ஸ். கிராப் ரொட்டேஷன்ஸ் தான், கிராப் ஒரே கிராப்பை திருப்பி வைக்காமல் ஒரு டைம் வந்து கிரவுண்ட் நட்டு, ஒரு டைம் வந்து சன்ஃப்ளவர், ஒன் டைம் வந்து பஜ்ரா, இந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்கிறது தான் கிராப் ரொட்டேஷன்ஸ். அப்போ மண் அதோட சாயில் வந்து என்ரிச் ஆகிடும், அந்த தேவையான மினரல்ஸை என்ரிச் ஆகிடும் கிராப் ரொட்டேஷனில். கிராப் ரெசிடியூஸ், இந்த வீணாக போன தலை, இலை, கொடி, அதனோட ரெசிடியூ இருக்கு இல்லையா, வேஸ்ட்டாக போகிற குப்பைகள், அதை வந்து போட்டு நம்ம வந்து அதான் கிராப் ரெசிடியூஸ் சொல்கிறது. அனிமல் மேண்டர், ஆடு மாடுடைய வேஸ்ட்டு. ஆஃப் ஃபார்ம் ஆர்கானிக் வேஸ்ட், அதாவது வந்து இது இல்லாமல் வெளியில் நெல் கொண்டு வரோம், பேடியை வந்து ரைஸ் ஆகும்போது தட் வி ஹேவ் ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான வெளியில் வர்ற கிச்சன் வேஸ்ட்லேருந்து எல்லாமே அந்த ஃபார்ம் இல்லாமல் வெளியில் இருக்க அந்த ஃபார்மை யூஸ் பண்ணி வெளியில் ப்ராடக்ட்ஸோட வேஸ்ட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணுறது தான் ஆஃப் ஃபார்ம் ஆர்கானிக் வேஸ்ட் வருது. அண்ட் பயாலஜிக்கல் பெஸ்ட் கண்ட்ரோல்ஸ் டு மெயின்டைன் சாயில் ப்ரொடக்டிவிட்டி. ஸோ இப்போ நம்மாழ்வார்னு ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட் இருந்தார், ஒன் ஆஃப் த இயற்கை விவசாயி. அவர் நிறைய சொல்லிட்டே இருப்பார். நீங்கள் யூடியூப்பில் போட்டு நம்மாழ்வார்னு போட்டிங்கன்னா அவர் பஞ்சகாவியம்னு சொல்லிட்டு ஒரு டைப் ஆஃப் பயாலஜிக்கல் பெஸ்ட் கண்ட்ரோல் சொல்லிட்டு நமக்கு கற்றுக் கொடுப்பாருங்க. இந்த மாதிரி மாட்டோட யூரின், அந்த மாதிரி 5 டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி ஃபெர்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது இந்த பஞ்சகாவியம்னு சொல்கிறது. ஸோ அதை வந்து நிறைய அட்வைஸ் பண்ணுவார் இயற்கை விவசாயம்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ சப்போஸ் வி ஹேவ் டைம், ஜஸ்ட் கோ டு யூடியூப் அண்ட் சர்ச் இன் த நம்மாழ்வார், ஒன் ஆஃப் த கிரேட் அக்ரிகல்ச்சர் இன்னோவேட்டர், பயாலஜிக்கல் மெத்தட், நாட் இன் த ஆர்டிஃபிஷியல்ஸ். அதே மாதிரி இந்த இயற்கை விவசாயம் தமிழ்நாட்டில் எல்லாரும் பண்ணுறாங்களா? இல்லை. அடாப்டட் பை வெரி ஃபியூ ஃபார்மர்ஸ், கொஞ்சம் போல தான் ஃபார்மர்ஸ் சொல்கிறாங்க. இதில் வந்து ஆக்சுவலாக வந்து தியரிட்டிக்கலி இட்ஸ் ஓகே, நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, பட் ப்ராக்டிகலி இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு மேனேஜ். ஸோ as on date, without the using that fertilizer, growth regulator, இதெல்லாம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா that we cannot grow profitable cultivations in Tamil Nadu, because that we have already, I have told you many times, we have a limited land, we cannot enlarge it, but we have to grow more and more food crops for more and more people, because the population increasing, level of cultivable land is same, land same இருக்கு, population is same. So we have to grow more and more. So for that only we have to utilize chemical fertilizer and pesticides, everything. So just want to know that what is the second green revolution. It is based on the eco farming without using fertilizer, pesticides, etc. Let's keep in mind, that's all. Next is sugarcane. It is one of the major cash crops of the state already, that you know what is cash crops. Only for cash purpose only that crops is growing in the area. No other purposes. We cannot directly use that sugarcane directly.
We can taste it, we can consume it. That's not a problem directly. But we cannot earn directly to sell into the market, except the Pongal seasons. So அதனால மேஜர் கேஷ் கிராப்ஸ் சொல்கிறாங்க. ஸோ காட்டன் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா கேஷ் கிராப் வந்துடும். காட்டன், ஜூட்டு, சுகர் கேன், டீ இதெல்லாமே வந்து கேஷ் கிராப். டீ வந்து பிளான்டர்ஸில் வந்துடும். ஸோ இதெல்லாம் வந்து கேஷ் கிராப் சொல்கிறது. இட்ஸ் ஆனுவல் கிராப்ஸ். ஒரு வருஷம் ஆகிடும். இது வந்து உனக்கு ஈல்டுக்கு வர்றது 1 year ஃபுல் ஆகிடும். ஸோ 2 பாயிண்ட் அதை கொடுத்தனா ரீச் ஹைட் டெம்பரேச்சர் அண்ட் ஹெவி ரெயின்ஃபால். மழையும் நிறையா பெய்யணும், தண்ணியும் நிறையா நிற்கணும். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 25 degrees centigrade கண்டிப்பாக மேலே வேணும். 25 degrees centigrade மேலே வேணும். That only possible in the tropical regions, that regions between the Tropic of Cancer and Equator. அதனால தான் வந்து இதை ட்ராபிக்கல் கிராப்ஸ்ன்னு சொல்லுவோம், அது ட்ராபிக்கல் ரீஜன்ஸ் கிராப்னு சொல்லுவோம். ஸோ நீ அதுக்காக வந்து தட் வி கேனாட் குரோ இன் சைனா ஆர் ரஷ்யாவில் அங்கே பார்த்தா இருக்கும். They have to use it for some other crops for manufacturing sugar, but we are using sugar cane. இப்போ கியூபா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொட்டன்ஷியல் ஏரியா, அங்கே வந்து நிறைய சுகர் கேன்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ரிக்கன் கண்ட்ரிஸில் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் இஸ் த மேஜர், பீட்ரூட், கேரட் இஸ் த மேஜர் கிராப்ஸ் யூஸ்டு ஃபார் மேனுஃபேக்சரிங் சுகர். ஸோ சுகர் வந்து சுகர் கேன்லேருந்து மட்டும் வரதில்லை, மத பொருள்லேருந்து வருது. ஸோ பீட்ரூட் இஸ் ஒன் த மேஜர் கிராப்ஸ் யூஸ்டு ஃபார் ப்ரிப்பேரிங் சுகர்ஸ். ஸோ இந்த சுகர் கேன் ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் தண்ணி நிறையான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி. ஸோ அதனால் திருவள்ளூர், காஞ்சிபுரம், வெள்ளூர், கடலூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், ஈரோடு அண்ட் திருநெல்வேலி எங்கெங்கெல்லாம் வந்து வாட்டர் சோர்ஸஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் வி ஹாவ் டு ஸ்டாக்னேட் வாட்டர் த ஃபுட் ஆஃப் த சுகர் கேன். லைக் ரைஸ், இட் நீட் மோர் அண்ட் மோர் வாட்டர். தட்ஸ் ஐ தட் இஸ் வாட்டர் டிபெண்டன்ட் கிராப்ஸ். ஸோ very few points only in the sugarcane. Next, cotton. It's also one of the cash crops. As like sugarcane, so only cultivate for cash. You cannot use directly. And also it is a fiber crop. Not purple catalyticity. The cash crops as well as fiber crops வந்து காட்டனும் ஜூட்டும் வரும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிராப்ஸ்லேயும் வரும், கேஷ் கிராப்ஸ்லேயும் வரும். ஸோ இது எங்கே வளரும் பார்த்தீங்கன்னா பிளாக் சாயில். அதனால பேர் என்னது, பிளாக் காட்டன் சாயில் தான் சொல்லுவாங்க. பிளாக் காட்டன் சாயில் தான் சொல்லுவாங்க யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா. ஏன்னா காட்டன் வந்து அதில் ரொம்ப அருமையாக வளரும் சாயிலில். ஏன்னா இது வந்து வாட்டர் வித் ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒரு மழை பெஞ்சா போய் 20 to 30 days வந்து தண்ணியே தேவையில்லை. லாங் ஃப்ராஸ்ட் ஃப்ரீ கண்டிஷன் அண்ட் வார்ம் ஹியூமிட் வெதர் கண்டிஷன் கல்டிவேஷன்ஸ். ஸோ பனி பெய்யாத சூழ்நிலை, வார்மாக இருக்கணும், ஹியூமிட் வெதர் கிளைமேட்ஸ் இதெல்லாம் கண்டிஷன்ஸ். ஸோ இந்த ஹியூமிட் வார்ம் கண்டிஷனில் எப்போ வேணும்னா அதுலேயும் ஒரு சீசன் இருக்குது. ஆக்சுவலாக விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா வி நீட் ஹியூமிட் வெதர், ஈரப்பதமான ஒரு மாய்ச்சர் கான்டென்ட், அந்த வாட்டர் கான்டென்ட் இந்த ஏர் ஜாஸ்தியாக இருந்தால் போதும். ஏர்லி ஸ்டேஜ் நல்லாயிருக்கும். பருத்தி விதைச்ச உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிசு பிசுப்பாக, அதாவது என்ன நம்ம தமிழ்நாடு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஹியூமிடிட்டி ஜாஸ்தி தான். ஸோ அந்த மாதிரி ஹியூமிட் கண்டிஷன்ஸ், காற்றலுடைய ஈரப்பதம் ஜாஸ்தியாகுதுன்னா ஏர்லி ஸ்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளரும். அதே மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணி பருத்தியாக வெடிக்கும் போது ட்ரை அப்படி இருந்தால் தான் கல்டிவேஷன் ஈஸி இருக்கும். இன்னும் நல்லா பருத்தி வெடிச்சுன்னு வச்சுக்கோங்க, அதில் மாய்ச்சல் இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து நல்ல ஈல்டு கிடைக்கும். மாய்ச்சல்னா இது போயிடும், அதில் கெட்டு போயிடும். ஸோ இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் த ஏர்னிங். அது என்ன சொல்லுவாங்க, இந்த பருத்தி இது பண்ணுறதுக்கு, பருத்தி விதையை பிரிச்சுட்டுப்பாங்கல்ல, ஜின்னி ஃபேக்ட்ரி. ஸோ பிசு இல்லாமல் அந்த ஃபைபர் கண்டென்ட் வந்து ஃப்ரீ ஃப்ரம் வாட்டர் வேப்பரானா இட்ஸ் சூட்டபிள் ஃபார் ஜின்னி. ஸோ அதனால் பருத்தி போடும்போது வி நீட் த ஹியூமிட் வெதர் அண்ட் கண்டிஷன்ஸ். அதுமாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ட்ரை வெதராக இருக்கணும், வறட்சியான காட்டில் ஈரப்பதம் ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தட் கல்டிவேஷன் ஆஃப் காட்டன். தட் வேர் இட் இஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பிளேட். நம்ம ஆல்ரெடி பிளேட்லாம் ரீஜன்ஸ் பார்த்துருக்கோம் லாஸ்ட் லெசன்ஸில். வைகை, வைப்பார் ரிவர் பேசின்ஸ், அதாவது மதுரைக்கு தெற்கு அப் டு தூத்துக்குடி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரிக்கு மேற்க, சேலம், ஈரோட்டுக்கு மேற்க கோயம்புத்தூர் பிளேட்டில் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஸோ இந்த ரீசன்னால தான் இந்த கோயம்புத்தூர் பிளேட் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஸோ மான்ஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியான்னு கோயம்புத்தூர் சொல்லலாம். அந்தளவுக்கு ஜின்னி ஃபேக்ட்ரியும்
டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி ரொம்ப ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 2 பிளேட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மதுரை பார்த்தோம், ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, சேலம், தருமபுரி டிஸ்ட்ரிக்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு பெல்ட் ஃபுல்லாக இருக்குது. சீஷோர் டிஸ்ட்ரிக்ட் தவிர மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல குரோத்தாகவே இருக்குது காட்டன். ஸோ வெரி ஃபியூ பாயிண்ட் ஒன்லி ஃபைபர் கேஷ் கிராப்ஸ், பிளாக் சாயில், 3 முக்கியமான பாயிண்ட் வச்சுங்க. அவ்வளோதான். மெயினாக வந்து கோயம்புத்தூர், வைகை, வைப்பர் ரிவர் பேசின் ஸ்பிளிட் வச்சுங்க. கல்டிவேபிள் ஏரியா கேட்டாங்கன்னா if you remember you have to add some more points. Even if you are adding some wrong districts, it's no problem because little bit there also they have to cultivate here and there cotton or some other crops, no problem. So that's all about that cotton. That we next for plantation crops. Plantation crops. இது பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய எஸ்டேட்ஸ் மட்டும் தான் பிளான்டேஷன் கிராப்ஸ் இருக்கும். சாதாரணமாக வந்து ஈஸியாக வந்து நான் ஒரு கார்டன் மாதிரி ஒரு சின்ன சின்ன தோட்டம் வச்சுக்க முடியாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காஃபி எஸ்டேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 500 to 5000 ஏக்கர்ஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் வச்சுருப்பாங்க. ஸோ கேஷவ் காஃபி இல்லை, டீ எஸ்டேட் சொல்கிறேன். காஃபி தட் 1 acre இருந்தாலும் 1 or 2 acre here and there, that no problems. So major in hill area only that major plantations crops are occur. So what are the plantation crops? Tea, coffee, cashew nut, and rubber. Cashew முந்திரி பருப்பு இது வந்து ஹில் ஸ்டேஷனில் வளர்றது. இது வந்து கடலூர் அந்த ஏரியாவில் ரொம்ப அதிகமாக இருக்கும். சின்கோனா, வாட் இஸ் சின்கோனா? It's one kind of tree that is very useful for good appetizer. பசி தோன்றுக்கு and that scientists are using, the pharmaceutical unit using this for curing malaria. என்னுடைய பட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க, அது சொல்லுதான். ஸோ டீ, காஃபி, கேஷ்யூ, ரப்பர் அண்ட் சின்கோர் ஆர் த மேஜர் பிளான்டேஷன் இன் தமிழ்நாடு. இந்த பிளான்டேஷன் பார்த்தீங்கன்னா we are second in area. இந்தியா பொறுத்தளவு செகண்ட் பொசிஷன் இருக்குது. அதே மாதிரி டீ பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமுக்கு அடுத்து we are number 2 in the tea export and கல்டிவேஷனில். ஸோ அப்படியே நீ இந்த சைடு வால்பாறை சைடு போனீங்கன்னா யூ ஹாவ் டு சீன் லாட் ஆஃப் டீ எஸ்டேட்ஸ். 3000 acre, 5000 acre, கண்ணன் தேவன் டீ, டாட்டா, இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் மட்டும் இந்த வெயிட் அண்ட் பை த டீ எஸ்டேட்ஸ். அங்கே சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஸோ ஏரியாவில் செகண்டு, டீயில் செகண்டு, ஃபஸ்ட்டு வந்து அஸ்ஸாம். ஸோ பாயிண்ட் எடுத்துக்கும். பெரும்பாலும் இந்த டீ பிளான்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் இன் நீலகிரி ஹில்ஸ் அண்ட் கோயம்புத்தூர் ஏரியா. ஸோ அந்த வெஸ்டர்ன் கட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டீ இஸ் த மேஜர் பிளான்டேஷன் கிராப்ஸ். ஸோ ஹையர் அண்ட் தேர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீலகிரி இஸ் நோட்டபிள் ரீஜன்ஸ் ஃபார் டீ பிளான்டேஷன். ஃபுல்லாகவே அங்கே அந்த டீ எஸ்டேட் தான் இருக்கும். வெஸ்டர்ன் சைடும் ஈஸ்டர்ன் சைடும் இந்த வெஸ்டர்ன் கேட்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எங்கே பார்த்தாலும் இட் க்ரீனரி கிராப்ஸ். ஸோ எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா டீ எஸ்டேட்டாக தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி வி ஹேவ் சீன் சம்திங் இன் த ப்ரீவியஸ் லெசன் த டீ வீடியோஸ் ஆல்சோ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ டீ எடுத்துட்டா இட்ஸ் வி ஆர் நெக்ஸ்ட் டு அஸ்ஸாம் இன் செகண்ட் பொசிஷன்ஸ் இந்த ஏரியா அண்ட் ப்ரொடக்ஷன். அண்டு மேஜர் ஏரியாஸ் ஆஃப் டீ ப்ரொடக்ஷன் இன் அவர் தமிழ்நாடு ஆர் நீலகிரி பெல்ட் இன்க்ளூடிங் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ஸ். இதுதான் அவங்களுக்கு 2 பாயிண்ட் தான். ஸோ அடுத்து காஃபி. நம்ம இங்கேருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் மேலே போனால் மலை மேலே பாச்சுவரில் நிறைய காஃபி பிளான்டேஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் கேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஈஸ்டர்ன் கேட்ஸ் 2 சைடுமே இருக்கும். காஃபி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தாலும் இந்த மாதிரி கொல்லிமலை, பச்சை மலை இந்த ஏரியாவில் ஃபுல்லாக கூட இருக்கும். ஸோ மேஜர் எங்கே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ஸ், இந்த சொல்லினேன் பாச்சூர், கேசிவட்டி, ஆடலூர் எல்லாம் இருக்கும். அப்புறம் மதுரை, தேனி அண்டு சேலம் டிஸ்ட்ரிக்ஸ் இந்த 3 பார்த்தீங்கன்னா தான் மெஜாரிட்டியாக இருக்கும். ஸோ திண்டுக்கல், மதுரை, தேனி, சேலம் இதெல்லாம் வந்து காஃபிக்கு ஃபேமஸ் ஆனது. ஸோ தேனி நம்ம வெஸ்டர்ன் கேட்ஸோட சவுத் பகுதி, மதுரை அதே தான். சேலம் பார்த்தீங்கன்னா அந்த கொல்லிமலை, ஏற்காடு ஹில்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதனால் சேலம் டிஸ்ட்ரிக்ட் வருது. ஏற்காடு, கொல்லி ஹில்ஸ், இந்த கொடைக்கானல் ஆர் நோட்டபிள் ஃபார் காஃபி பிளான்டேஷன்ஸ். சின்ன சின்னதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே 1 ஏக்கர் 2 ஏக்கர் 10 ஏக்கர் மாதிரி காஃபி வச்சுருப்பாங்க. இதே மாதிரி காஃபின்னு எடுத்துக்கிட்டா வி ஆர் செகண்ட் பொசிஷன்ஸ். ஃபஸ்ட்டு பொசிஷன் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் கூர்க் உங்களுக்கு தெரியும். கூர்க்
நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இந்த படிக்கும்போது காஃபி பிளான்ட்ஸ் இந்தியா படிக்கும்போது சொன்னோம். கூர்க் இந்த ஃபஸ்ட்டு தமிழ்நாடு இஸ் த டைரக்ஷன் ரேட். ஸோ செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், டீ பார்த்துட்டோம். இது ஃபுல்லாக டீ. அடுத்து பார்த்தீங்கன்னா காஃபி, ரைட்டா? ஸோ தேர்டு வந்து ரப்பர் போகிறோம். முக்கியமாக 3 ஐட்டத்தை மட்டும் பார்த்துக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி அதிகமாக பயிரிடப்படுறது வந்து ரப்பர் பிளான்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி தான். ஆல்மோஸ்ட் வந்து கேரளா பார்டர், கேரளாவிலையும் வந்து ரொம்ப ப்ரெசன்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ரப்பர் எடுத்துட்டால் கன்னியாகுமரி தான். ஸோ அடுத்து பெப்பர் நம்ம சொல்லணும் ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் சொல்கிறோம். வார்ம் அண்ட் வெட் ஸ்லோப்ஸ், கொஞ்சம் வார்மாகவும் இருக்கணும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லோப்ஸாக இருக்கணும், தண்ணி தேங்கவும் கூடாது, ஆனால் ஈரப்பதமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ஈஸ்ட் அண்ட் வெஸ்டர்ன் கேஸ்டில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் நிறையா இருக்கும். ஸோ ஈவன் கொடைக்கானல் இல்லை, பாச்சுலர் ஏரியா போன வடகாடை தாண்டி போனீங்கன்னா தட் யூ ஹேவ் டு சீன் ஃபுல் ஏரியா பார்த்தீங்கன்னா பெப்பர் அங்கங்கே இருக்கும். கேஷவ், முந்திரி பருப்பு. ஸோ இதெல்லாம் வந்து ஹில் கிடையாது, ஒன்லி கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. பெரிய பெரிய பாங்காடு மாதிரி புதர் மாதிரி இருக்கும். இட்ஸ் புஷ் லைஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், புஷஸ் மாதிரி தான் அதுக்கு பார்த்தீங்கன்னாவே இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே கல்டிவேஷனாக இருக்கும். லாஸ்ட் இந்த கஜாபையில் மேஜர் கேஷவ் பிளான்ட்ஸ் ஆர் டிவேஸ்டட் பை த ஹை ஸ்பீட் விண்ட்ஸ் during the Kaja last 5 years back, 3 years, 4 years, 5 years back. So these are something about the plantation crops. Tea இருக்குது எங்கே இருக்குது என்ன பொசிஷன், காஃபி இருக்குது எங்கே இருக்குது என்ன பொசிஷன்ஸ், ரப்பர், பெப்பர், கேஷவ். மொத்தம் வந்து இதில் வந்து 5 types of plantation பற்றி பார்த்துருக்கோம். All are pertaining to Tamil Nadu alone. Don't consider with other states. TAN tea. TAN, Tamil Nadu Tea Plantation Corporation Limited. ஸோ அப்படியே டைரெக்டாக அப்ரேஷன்ஸ் பார்க்காத, அப்ரேஷன்ஸுக்கு இது சம்மந்தமே இல்லை, ரைட்டா? ஸோ TAN டீ என்னது, தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட். இதுக்கு அதுக்கு சுத்தமாக வித்தியாசமே இல்லை. அதனால் வந்து TAN டீனே அமைச்சிக்கோ, நீ மனப்பாடத்து பண்ண வழியே இல்லை. தமிழ்நாடு டீ பிளான்டேஷன் கார்பரேஷன் லிமிடெட் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாக் டீ ப்ரொடியூசர்ஸ். பிளாக் டீ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எல்லாமே பிளாக் டீ தானே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. நம்ம பால் ஊற்றி வீட்டில் தானே டீ மேக்கர். ஸோ வந்து நான் ப்ரொடியூஸ் இந்தியா வித் ஹை குவாலிட்டி குளோனல் டீ. என்னது குளோனல் டீன்னு சொல்கிறது? ஸோ இவங்க வந்து TAN டீன்ற வந்து ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் ப்ரொடியூசிங் த டீ பவுடர். அண்ட் ஹை குவாலிட்டி குளோனல் டீனா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா விதை போட்டோ அல்லது வந்து செடி நட்டோ தான் வந்து டீ செடி வரும். பட் ஹியர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் குளோனல் டீ. ஸோ அந்த டேஸ்ட்டுக்காக அந்த வெரைட்டி மாறாமல் தே ஹாவ் டு ஹைப்ரிட் வித் குட் குவாலிட்டி டீ பிளான்டேஷன்ஸ். அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அந்த டேஸ்ட் வர்ற மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த டேஸ்ட் மாறாது, அவங்க டேஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கும். அதுதான் வந்து குளோனல் டீ. ஒரு பர்டிகுலர் பிளான்ட்லேருந்து இன்னொரு பர்டிகுலர் வந்து ஹைப்ரிட் பண்ணி இதுதான் பிளான்டேஷன் டீ. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4500 ஹெக்டர்ஸ், நியர்லி பார்த்தீங்கன்னா 11,000 ஏக்கருக்கு மேலே இவங்க ஓன் பிளான்ட்டை வச்சுருக்காங்க. ஸோ இவங்களுடைய கண்ட்ரோலில், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில். ஸோ TAN டீனா என்ன, அதனுடைய அப்ரிவேஷன்ஸ்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஹை குவாலிட்டி பிளாக் டீ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்களுடைய லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4500 ஹெக்டர்ஸ் ஆர் மோர் தென் 11,000 ஏக்கர்ஸ். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் பிளாக் நியூஸ். Actually, here and there that we have to hear the news about the organic farming. So theoretically, the Facebook users always criticizing some commercial crops and that they want to promote organic farming. So it's theoretically possible. Practically, I don't know whether it is possible or not, because if we are following organic farming, we cannot feed all the 130 crores people of India. So I'm doing this. So to develop this type of organic farming, Government of India launched a national project on organic farming அப்படின்ட்டு ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு தான் ப்ரொமோட் ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது இயற்கை உரங்களை யூஸ் பண்ணி பயிர் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை கண்டறிவதற்கும் அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தான் வந்து நேஷனல் ப்ராஜெக்டான ஆர்கானிக் ஃபார்மிங் யூஸ் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணல சொல்ல, அவங்களுக்கு ஒரு பேர் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிங் அவேர்னஸ். பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது. ப்ரொமோட்டிங் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ், இயற்கை உரங்களை வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணால் நம்ம பயிரெலாம் எப்படி வரும்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறது. ட்ரைனிங், அதுக்கான வழிப்பயிற்சி.
கெப்பாசிட்டி பில்டிங். ஸோ அதுக்கெல்லாம் என்னென்ன தேவை, பேக்ரவுண்ட் என்னென்னு சொல்கிறது தான் என்னுடைய மெயின் ஆஸ்பெக்ட்ஸு. அதே பார்த்தீங்கன்னா இது மக்களுக்கு என்ன ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் ஃபைனான்ஷியல் பண உதவியும் பண்ணுறாங்க த்ரூ கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் சப்சிடி ஸ்கீம். ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிங்கன்னா ஃபைனான்ஸ் ஹெல்ப் பண்ணி அந்த ஃபைனான்ஷியலுக்கு சப்சிடி கொடுக்குறாங்க. சப்போஸ் இஃப் யூ ஆர் இன்வெஸ்ட் நியர்லி 1 lakh rupees ஃபார் அ பர்டிகுலர் ஃபீல்ட் டு கல்டிவேட் ஆர்கானிக் ஃபார்மிங், they have to give loan for us 1 lakh rupees. In addition to this, the repayment we have to reduce some amount. Suppose 25% 35% நம்ம பிடிச்சிக்கிட்டு ஒரு 75,000 ரூபாய் கட்டினா போதும். அதான் எனக்கு சப்சிடின்னு சொல்கிறது. ஸோ இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் அசிஸ்டண்ட்டில் வித் சப்சிடியோடு பண்ணுறாங்க. இந்த சப்சிடி ஸ்கீம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அக்ரோ வேஸ்ட் கம்போஸ்ட் ப்ரொடக்ஷன் யூனிட், அதாவது இயற்கையாக வர்ற செடி கொடி கம்போஸ்ட் பண்ணி ஒரு குழிக்குள் போட்டு மூடியோ அல்லது மண்புழு விட்டோ அதை உரமாக மாற்றுறது தான் என்னுடைய மெயின் அக்ரோ வேஸ்ட் கம்போஸ்ட் ப்ரொடக்ஷன் யூனிட். அதே மாதிரி பயோ ஃபெர்டிலைஸ் தயாரிக்கிறதுக்கும் பயோ பெஸ்டிசைடு தயாரிக்கும். நான் சொன்னேன் முன்னாடி நம்மளுடைய பஞ்சகாவியம், தட்ஸ் யூ ஹேவ் டு சர்ச் இன் யுவர் யூடியூப் சேனல் that he gave a good message to us. எப்படி பஞ்சகாவியம் தயாரிக்கலாம், how it is uses எல்லாம் சொல்லுவார் அவர். Don't forget it. Remember that நம்மாழ்வார் பஞ்சகாவியம், that's you have to search in the YouTubes. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பயோ ஃபெர்டிலைசர், பயோ பெஸ்டிசைட்ஸ், அக்ரோ வேஸ்ட் கம்போஸ்டிங் பண்ணுறாங்க, அதுக்கு ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி டெவலப்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் குட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரெஜிம்ஸ். ஸோ இந்த பயோ ஃபெர்டிலைசர்ஸ் எது நீ செயற்கை போடாமல் அதை அப்படியே அதனுடைய இண்டிஜினியஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த சென்டர் யூஸ் பண்ணுறதுக்கும், அதுமாதிரி மனித வளம் அது காமனாக எல்லாத்துலேயும் வரும். இது அல்டிமேட் எய்ம் என்ன, ஹியூமன் டெவலப்மெண்ட் தான் அதனுடைய அல்டிமேட் எய்ம் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, தட் வி ஹாவ் டு introduce stage by stage how to we have to convert our artificial to natural organic farming. So இதெல்லாம் பேசலாம், but I don't know how much it was influenced. It is influenced by our farmers, because already the farmers is under deficit. Those who are earning high, but the expenditure is also is more than what they are earning. 10 ரூபாய்க்கு தக்காளி விலை வச்சு 5 ரூபாய்க்கு கொடுக்குற கண்டிஷனில் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒத்து வருமானு தெரியல. ஸோ எனிவே we have to learn, if possible we have to implement a small portion of our agriculture field. At least if we have 10 acres land, at least 1 acre we have to dedicate for agriculture. If it is possible we can continue, otherwise we can throw out. That's all. So that's all about that crops distribution in Tamil Nadu that we have covered: paddy, millets, pulses, oil seeds, sugarcane, cotton, and finally plantation crops. Some of the box news, some of the do you know about this. So for your reference, I will put a video for you for our Namalwar video, how they have to promote the organic farming now. For small video for you. சரி, பூச்சி வந்தா என்ன செய்யறது? பூச்சியில் 2 வகை இருக்குது. பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, ஹார்ம்ஃபுல் இன்செக்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. 2 பிரிவு இருக்கு. பூச்சி எல்லாத்தையும் கொலை பண்ணுறது சயின்ஸ் கிடையாது, அது நன்மையும் கிடையாது, ஹியூமன் வெல்ஃபேரும் கிடையாது. அப்போ ஒரு சிலந்தி வலை கட்டி வச்சிருந்தா அதில் அந்து பூச்சி சிக்கிடுச்சுன்னா அதை பிடிச்சி அது சாப்பிட்டுக்குது. நம்ம குழவி எப்போ பார்த்தாலும் தோட்டக்கிற பச்சை புழவை கொண்டாந்து வச்சு தான் தான் முட்டையை போடுது, அதுக்கப்புறம் தான் அது பண்ணிக்கிட்டு இருக்குது. தட்டாம்பூச்சி பறக்கிற இடத்துல அங்கே இருக்கிற பூச்சியை பிடிச்சி புழவை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. செடியை திங்கிறதுக்கு 10 பூச்சி இருக்குன்னா அந்த 10 பூச்சியை திங்கிறதுக்கு இன்னொரு 19 பூச்சிகள் இருக்குது. எல்லா பூச்சியும் திங்கிறதுக்கு பறவை இனங்கள் இருக்கு, 200 பறவை இனங்கள் இருக்குது. பூச்சியை நம்ம கொண்டு விட்டோம் அப்படின்னு சொன்னா பறவை இனங்களை சாப்பாடு இல்லாமல் பண்ணிட்டோம், நண்பர்கள் நம்ம தோட்டத்துக்கே வரல, மறுபடியும் அந்த உணவு சங்கிலி பாதிக்கப்பட்டு இருக்குது, உணவு சங்கிலி அறுந்து கிடக்குது. அப்ப ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா என்ன செய்யணும்னா, நம்ம ஆடு மாடு திங்காத செடி கொடிகள் எங்க பார்த்தாலும் இருக்கு. இதைத்தான் பெற்றோர்களுக்கு குழந்தைகள் கொண்டு போக வேண்டியதாக்கும். எங்களுக்கு நஞ்சு விட்டாதீங்க, எங்களுக்கு நஞ்சு விட்டாமலே நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாம் வழி இருக்குன்னு ஐயா நம்மளவார் சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஆடு மாடு மேய போற இடத்துல வெயிலில் இருக்கிற செடிகளை பார்த்துக்கங்க. இந்த செடிகள் எல்லாம் பூச்சிகளை கட்டுப்படுத்தும். ஏன்னா அங்க நீங்க ஸ்ப்ரே பண்ணல, அப்ப இந்த செடியெல்லாம் சாவாம இருக்குன்னா என்ன அர்த்தம்? பூச்சியால திங்க முடியலங்க. சரிதான். உதாரணத்துக்கு ஆடாதோட, ஆடு திண்டாப்பால, ஊமத்தை, எருக்கு, தும்பை, துளசி,
துத்தி, பெரண்டை, சோத்துக்கத்தாழை, பீனாரி, பப்பாளி, சீத்தா, நொச்சி, வேம்பு, நெய்வேலி காட்டாமணக்கு, வேலிப்பருத்தி, வரிக்குமுட்டி, உண்ணிமுள்ளி செடி, நீலகிரி தைலமரம், அரளி, 20 செடி சொல்லியிருக்கு. எதுக்கு 20 செடி சொல்றேன்னா, அந்த பயோடைவர்சிட்டின்னு சொல்றோம் பாருங்க, உயிரியல் பன்மயம், அது அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. எங்க பார்த்தாலும் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் எங்க ஊர்ல இந்த செடியெல்லாம் இல்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது. அக்கா 20ல் 5-6 செடி எல்லா ஊர்லயும் இருக்கு. இந்த செடிகளை 3 வகையா பிரிச்சிடலாம். ஒன்று ஆடாதோட வேம்பு மாதிரி தின்னா கசக்கிற செடி, 2 எருக்கு மாதிரி பப்பாளி மாதிரி ஒடிச்சா பால் வர்ற செடி, 3வது துளசி நொச்சி மாதிரி தொட்டா வாசனை அடிக்கிற செடி. ஒன்னொன்னுலேயே 2 கிலோ கொண்டு வந்து துண்டு துண்டா வெட்டுறது, உரலை போட்டு இடிக்கிறது, பானைக்குள்ள போடுறது, மாட்டு புத்தரத்தை ஊற்றி நிறுத்துறது. 7வது 8வது நாள் பூச்சி விரட்டி ரெடி. பூச்சியை கொல்லவே இல்லை, நம்ம பூச்சியை விரட்டிடுறோம். அந்த வாடைக்கு தாய்ப்பூச்சி நம்ம செடியில் வந்து முட்டை போடுறது கிடையாது, புழு திங்கிறது கிடையாது. புழு உண்டாயிடுச்சுனாலும் அது திங்கிறது இல்லை, தின்னா அஜீரணத்தில் அது செத்து போகுது. ஆகையினால நம்ம பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறோம். இயற்கையில் எல்லா ஆற்றலும் இருக்கு. தமிழ் சமுதாயம் உலகத்தில் மூத்த சமுதாயம். நம்ம மூதாதையர்களுடைய அறிவு இருக்கு பாருங்க, ஞானம், அதை நம்ம இறந்துட்டு நிற்கிறோம். இன்னைக்கு நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய கொடுமை என்னன்னு கேட்டால் சாயில் எரோஷனுங்கிறாங்க. மரத்தை வெட்டிட்டீங்கன்னா பெய்யற மலையில மேல் மண்டலம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கு. அந்த மேல் மண்டலம் தான் உயிர் இருக்குது. ஆனால் அதை அப்படியே பேரறிவு என்ன அப்படி சொன்னால், நாம் மூதாதையுடைய ஞானத்தை இழந்துட்டோம். எரோஷன் ஆஃப் விஸ்டம். அதை மறுபடியும் மீட்டெடுக்கிற வேலையில் தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து பங்களிக்க வேண்டியிருக்குது. நான் இருக்கிற குறை நாள்லையும் இந்த நாட்டு இளைஞர்களோடு சேர்ந்து இதை பெரிய அளவில் செய்வோம். நம்ம எதிர்காலத்தை நாமளே காப்பாற்றிக்குவோம். அந்த 1800 வருஷத்துக்கு முன்னாடி கணியன் பூங்குன்றன் சொன்னால், தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நல்லது கெட்டது அடுத்தவன் தந்து வர்றதில்லை, எல்லாம் நாமளே தான் வரவழைச்சிக்கிறது. ஆனால் நமது இதுவரையிலும் தீங்க வரவழைச்சிக்கிட்டுட்டோம். கொஞ்சம் நம்ம வேலைகளை நிறுத்தி வச்சுட்டு கொஞ்சம் ஆழமாக யோசித்தோம்னா, கல்வி நிலையங்களில் கொஞ்சம் ஆழமாக யோசித்தோம் அப்படின்னு சொன்னாக்க, மறுபடியும் நல்லதை நம்ம எல்லாரும் மறுபடியும் கொண்டு வந்துக்கிறதுக்கு எதிர்காலம்னு ஒன்று இருக்குது அப்படின்னு கூறி, இந்த நேரத்தில் இவ்வளவு நேரம் உங்களோட இதெல்லாம் பரிமாறிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுத்ததற்காக. இந்த மேப்பு புக்கில் கொடுத்துருக்கான். இதில் பார்த்தீங்கன்னா the very crops cultivated in the very district, they have to represent as a pictorial representation. So you can easily understand that in this map there is no district name. If possible, you can write for each and every district. It's very useful to you because pictorial representation learning is very good methodology to remember all those things. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா லெஜெண்டில் கொடுத்துருக்கேன், வாட் ஆர் த திங்ஸ் எங்கே விளையுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது இருக்க பார்த்துங்க மேப், அல்லது படிக்கும்போது நீங்கள் பார்த்துட்டே வந்துங்க, அவ்வளோதான். ஸோ செக்ஷன் 7.5 லைஃப் ஸ்டாக் ஆர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஆடு மாடு வளர்த்துறது தான் இப்போ சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் ஆல் அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ். டெஃபினட்டாக ஃபார்மர்ஸில் பார்த்தீங்கன்னா 1 or 2 அனிமல்ஸ் கண்டிப்பாக இருக்குது, எருமை, மாடு, ஆடு, கோழி. தீஸ் திங்ஸ் ஆர் கால்ட் அஸ் த லைஃப் ஸ்டாக்ஸ் ஆர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. ஸோ டைம் பீயிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இதை விற்று தான் நிறையா குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் லைஃப் ஸ்டாக் என்ன இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த சோசியோ எக்கனாமிக் ஃபேப்ரிக் ஆஃப் ரூரல் பீப்புள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கோட் பார்க்குறோம். இதுக்கு இன்னொரு பேர் வந்து புவர் மேன்ஸ் கவ், ஏழைகளின் மாடுன்னு சொல்கிறோம். ஸோ மாடு எப்படி வந்து ஒரு இன்கம்மை வந்து ஃபார்மர் கொடுக்குதோ, அதே ரேஞ்சில் தட் கோட் ஆல்சோ கிவ்ஸ் சம் அமௌண்ட் ஃபார் தியர் லைஃப். ஸோ இந்த மாதிரி தண்ணி இல்லாததில், ட்ரை லேண்டில், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அவர் ஏரியா இஸ் not having potential water, so we depends on the rain-fed area only. ஸோ மழை வந்தால் தண்ணி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏரியாவில் it is one of the main component. It is very important component for dry land farming systems. ட்ரை ஃபார்ம் லேண்டுன்றது மானாவாரி விதைக்கிற லேண்டு தான் ட்ரை ஃபார்ம் லேண்டு சொல்லுவோம். மார்ஜினல் ஆர் அண்டுலேட்டிங் லேண்ட்ஸ்
அதாவது மேடு பள்ளமா, அது ரொம்ப அதிகமான மேடு பள்ளமாவோ இல்லை சுமாரான மேடு பள்ளமாக இருந்ததுன்னா, ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து எருமை மாடெல்லாம் வளர்க்க முடியாது. அன்சூட்டபிள் ஃபார் ஏரிங் கேட்டில் லைக் கவ் ஆர் பஃபெல்லாம் வளர்க்க முடியாது. இந்த மாதிரி இடத்துல வந்து கோட் இஸ் த பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். ஸோ கரடு முடான இருக்கிறது தான் வந்து எப்படி சொல்கிறோம், அங்கெல்லாம் மாடு எல்லாம் தீனி கிடைக்காது, எருமை மாடெல்லாம் மேய முடியாது. ஸோ தட் ஏரியா தட் மார்ஜினல் ஆர் அண்டுலேட்டிங் லேண்ட்ஸ் unsuitable for any other animals like cow or buffalo, the goat is the best alternative. ஸோ அந்த மாதிரி வந்து கோட் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி தவி ஏறும், மரத்தில் வந்து காலை தூக்கி வச்சுட்டு தலை சாப்பிடும். ஸோ அது அடாப்ட் ஆகிட்டு நிறைய விஷயத்து அது மாதிரி. அதே மாதிரி ஆடு வளர்க்குறதுக்கு வந்து வெரி லோ இன்வெஸ்ட்மெண்ட் தான், பெருசாக ஒன்று காசு தேவையில்லை. ஒரு 5000 ரூபாய் இருந்தால் ஒரு 2 ஆடு வாங்கிடலாம். அண்டு இது கோட்டுக்குன்னு தனியாக தீனிலாம் வச்சுக்கோன்னு தேவையில்லை, அப்படியே அவுத்து விட்டு அதை பாட்டுக்கு போய் காட்டில் மேய்ச்சிட்டு வந்து கூட ஒரு ஆள் இருந்தால் போதும். ஸோ இட் இஸ் a profitable for small and marginal farmers. சிறு விவசாயிகள், குறு விவசாயிகள் இருப்பாங்க, 1 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சுருப்பாங்க, அவங்க ஆடு மாடு வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கோட் கிவ் a good profit. பெரிய விவசாயி 100 ஏக்கர் 200 ஏக்கர் ஆடு மேய்ச்சி தான் வைக்கணும் இது இல்லை, பிகாஸ் தே ஹாவ் plenty of land for agriculture. So in that situation, the small farmers is very helpful to them. There is a box news regarding that ஆவின் பால்னு சொல்கிறோம். ஸோ தமிழில் வந்து அப்படின்னா என்னது, பசு, அதான் பசுவின் பால். ஸோ இது வந்து கவர்மெண்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, தமிழ்நாடு டைரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட், TNDTCL. So was transformed to revisit தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன்ஸ். அவங்க என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன்ஸ் லிமிடெட் இப்படி வச்சுட்டு இதுக்கு வந்து பிராண்ட் நேம் என்னது ஆவின்னு வச்சுருக்காங்க. ஸோ தமிழ்நாடு டைரி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் என்ன பண்ணுறாங்க, பேரை மாற்றி என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு பேரை மாற்றிருக்காங்க. அதான் நிமிஷம் வரணும்ல, இதுக்கு இன்னொரு பேர் வந்து பாப்புலரானது பிராண்ட் நேம் வந்து ஆவின்னு வச்சுருக்காங்க. இந்த கொஸ்டின் நீங்கள். ஸோ கோட்டு மாதிரி ஷீப்பு, பட் கோட்டு வந்து ஒரு 4-5 வச்சு வளர்க்கலாம், தோட்டத்தில் வேலிகள் அந்த மாதிரி சமாளிச்சுக்கும். பட் ஷீப் அப்படின்னா அது வந்து மினிமம் 40 to 50 நம்பர்ஸ் ஆஃப் ஷீப் இருந்தால் தான் ஒரு கன்வீனியன்ட்டாக ஒரு ஆள் மேய்க்கிறதுக்கு கூலி கட்டும். இதோடைய பர்பஸ் பார்த்தீங்கன்னா லைக் உள், அதனுடைய முடியை எடுத்து உள் பண்ணுவாங்க, உள்ளன் மீட், கறிக்காக, மில்க்காக, ஸ்கின்னு அண்டு மெனூர். ஸோ இதுக்கெல்லாமே வந்து ஷீப் வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரூரல் எக்கனாமியில் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் காம்பவுண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஷீப் அண்ட் கோட். த கோட் வில் வியர் ஆல் த ஃபார்மர்ஸ், பட் ஷீப் ஒன்லி த பர்டிகுலர் ஃபார்மர்ஸ், பிகாஸ் ஃபார்ம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். A separate employee is needed to maintain the sheep because minimum 40 to 50 members in that group. ஸோ அதனால் ஒரு ஃபார்ம் மாதிரி தான் பண்ண முடியும். ஸோ ரூரல் எக்கனாமியில் ஒரு இம்பார்ட்டண்ட் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம். பர்டிகுலராக எந்தெந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அரிடி, செமி அரிடி ஜோன்ஸ் வந்து ட்ரையான மவுண்டைன் ரீஜன்ஸில், ஸோ வறட்சியான தண்ணி வந்து டேமோ கிணறு இரிகேஷனோ வெல் வாட்டரோ பெருசாக இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஆஃப் டெசர்ட்னு வச்சுங்களேன், அந்த மாதிரியான சூழ்நிலையில் தி ஷீப் ரீடிங் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராஃபிட்டபிள் இன்கம் சொல்கிறாங்க. அதாவது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த உல் அண்ட் அனிமல் சேல்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இந்த ரூரல் எக்கானமி இருக்குது. டு த ஷெஃபார்ட்ஸ், ஆடு மேய்க்கிறவங்களுக்கு வந்து ஒரு நல்ல இன்கம் கொடுக்குது பை சேல் ஆஃப் உல் அண்டு அனிமல்ஸ். கறிக்காகவும் உள் கொடுக்குறதுனாலையும் அந்த ஷெஃபார்டுக்கு வந்து ஒரு நல்ல இன்கம் கொடுக்க சொல்கிறாங்க ஷீப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் தமிழ்நாடு, that you know while studying the physiography, it is one of the coastal state. That means we have coastal areas. That our coastal areas, one of the remarkable one, we have 1076 kilometer length of coastal land. இது வந்து பார்த்தீங்கன்னா we have the second place. ஸோ ஃபஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா குஜராத் தான் அதிகமாக கோஸ்ட்லைன் இருக்கும்.
ஸோ we are second. கிட்டத்தட்ட அவருடைய கான்ட்ரிபியூஷன் கிட்டத்தட்ட 15% ஆஃப் த டோட்டல் கோஸ்ட் ஏரியாவில் நம்மளுக்கு வந்து 15% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், சென்னையிலேருந்து ஆரம்பித்து கன்னியாகுமரி பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் சைடில் பே ஆஃப் பெங்கால் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஆக்குபேஷன் இஸ் ஃபிஷிங். ஸோ மீனவர் குப்பம்னே பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆரம்பித்து கடைசி வரைக்கும் இருக்கும். வித் வைடர் ஸ்ப்ரெட் ரிசர்வாயர் அண்ட் ரிவர்ஸ் இன்லேண்ட் ஃபிஷிங் ஆல்சோ சீன் கன்ஸ்ட்ரக்டட். ஸோ இந்த சீஷோர் மட்டும் கிடையாது, இன்லேண்ட் ஃபிஷிங் பார்த்தீங்கன்னா ரிசர்வாயரில் ரிவரில் அங்கங்கே நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ஃபிஷிங்னு கேட்டிங்கன்னா we are going to discuss marine fishing அண்டு இன்லேண்ட் ஃபிஷிங் ரெண்டு வகையான இதை பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா மரைன் ஃபிஷிங் என்னென்னு இருக்குது, அதே மாதிரி இன்லேண்ட் ஃபிஷிங் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டூ டைப்ஸில் ஃபஸ்ட்டு தட் we have to discuss about the marine fishing. Marine fishing completely depends on the seashore, Bay of Bengal. No other seas we are going to touch through our Tamil Nadu land surface. So area பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41,412 square kilometer continental shelves of the states favor coastal fishing. Continental shelves already I have explained in the 2-3 chapters back. So this land area, so இங்கே வந்து வாட்டர் இருக்கும், சீஷோர் இருக்கும், ஃபுல்லாக வாட்டர் தான். ஸோ இந்த கடற்கரை கொஞ்சம் போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடான இடமா இருக்குது, தண்ணி இருக்கும் பட் மேடான இருக்கும். இதுதான் வந்து அது கான்டினென்டல் ஷெல்ஃப்னு சொல்லுவோம். சீஷோருக்கு முன்னாடி கான்டினென்டல் ஷெல்ஃப், அதாவது தண்ணீர் இருக்கும் பட் ஆனால் ஆழம் குறைவான பகுதி, தண்ணிக்குள்ள இருக்கிற ஆழம் குறைவான பகுதியில் தான் சொல்கிறோம் கான்டினென்டல் ஷெல்ஃப்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர்லி 41,412 ஸ்கொயர் கிலோமீட்டர் வருது, பெரிய ஹியூஜ் ஏரியா தான். இந்த ஏரியாவில் தான் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வந்து நமக்கு ஃபேவரட்டாக இருக்குது. அதனால தான் நான் சொல்லுவேன் இவ்வளோ கான்டினென்டல் ஷெல்ஃப்னால தான் இட்ஸ் ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டேட்ஸ் ஆஃப் மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ஸ். கடல் மீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுல தட் we are ஒன் ஆஃப் த லீடிங் ஸ்டேட்ஸ். ஸோ இந்த மாதிரி மரைன் ஃபிஷிங்கை வந்து we have to classify into two types, inshore fish or நெரிட்டிக் ஃபிஷிங் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆஃப்ஷோர் ஃபிஷிங். ஸோ ரெண்டு டைப்பாக பண்ணுறாங்க, ஒன்று வந்து இன்ஷோர், இன்னொன்று வந்து ஆஃப்ஷோர். ஸோ இதுக்கு பின்னாடி வந்து நம்ம என்ன பார்க்கலாம், இன்ஷோர் ஃபிஷிங் என்ன அண்டு ஆஃப்ஷோர் ஃபிஷிங் என்ன பார்ப்பாங்க டீட்டெயில்ஸ். ஸோ அது இன்ஷோர் ஃபிஷிங்காக இருக்கட்டும், ஆஃப்ஷோர் ஃபிஷிங்காக இருக்கட்டும், we have to use large mechanized போட்ஸ் இந்த மிஷின் மோட்டர்லாம் மாட்டி தயாராகிற மாதிரி இருந்த போட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் இஃப் இட் இஸ் சீஷோர் இந்த துடுப்பு போட்டு இருக்கிறது இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ அதனால் ஃபிஷர்மேன் மெயின்லி யூஸ் த போட் ஃபிட்டட் வித் மெக்கானிக்கல் டிவைசஸ். இட் நவ் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி GPS cameras also fitted in that boat now. So what is the difference between that inshore fishing and offshore fishing? In ocean or sea water, few kilometers from shoreline, கடற்கரை இருக்குது, only few kilometers, 2 to 5 kilometers வச்சுக்கலாமே. few kilometers இருந்ததுன்னா it is called inshore fishing. few kilometersனா inshore fishing. ஸோ அப்படி இல்லாமல் far from the shoreline, typically 20 to 30 kilometers or miles, இங்கே வந்து nautical miles தான் சொல்லுவாங்க. nautical miles என்ன? Actually it is a unit of measurement used in air, marine and space navigation. பட் இந்த மாதிரி இப்போ வாட்டரில் நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரஃபாக வந்து மைல்ஸ்னு சொல்ல முடியாது, இது வந்து நாட்டிக்கல் மைல்ஸ் சொல்லணும். NAUT நாட்டிக்கல் மைல்ஸ். ஒரு நாட்டிக்கல் மைல்ஸ் ஈக்குவல் டு 1852 மீட்டர், 1852 மீட்டர் போனால் தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், ஒரு நாட்டிக்கல் மைல் சொல்லுவோம். இட்ஸ் நாட் ஈக்குவல் டு கிலோமீட்டர். ஸோ ரைட்டா, ஸோ கிட்டத்தட்ட 1.82 கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 1 நாட்டிக்கல் மைல். ஸோ அந்த மாதிரி கடற்கரையிலிருந்து கிட்டத்தட்ட 20 to 30 ஆல்மோஸ்ட் 50 கிலோமீட்டர்ஸ் தள்ளி அது வரைக்கும் போனோம்னா மைல்ஸ் அவுட் இன் வாட்டர் ஹண்ட்ரட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபீட். அதே மாதிரி கீழே போக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கடற்கரை இப்படி இருக்கும், கொஞ்சம் போல் வந்து கான்டினென்டல் ஷெல்ஃப் கொஞ்சமாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா டீப் கம்மியாக இருக்கும். அப்படியே கீழே போக பார்த்தீங்கன்னா டீப்னஸ் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ அதனால எப்படி இருக்கும்,
ஃபீட் வந்து அதிகமாக கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி 2000 அடி அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி டீப் சீ ஷோரில் 20 to 30 நாட்டிக்கல் மைல்ஸில் போய் மீன் பிடிக்க போனால் அதுக்கு என்ன பேர்னா ஆஃப்ஷோர் ஃபிஷிங் பேர். ஸோ ஆன்ஷோர் ஃபிஷிங்னா ஒன்லி ஃபியூ கிலோமீட்டர் ஃப்ரம் த சீ ஷோர். ஆன்ஷோர் ஃபிஷிங்னா த 20 to 30 நாட்டிக்கல் மைல்ஸ் வித் டீப் வாட்டர், அதான் வந்து ஆஃப்ஷோர் ஃபிஷிங் சொல்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா வாட் ஆர் த வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் காட் ஆர் ஷார்க் ஃபிஷ், ஃப்ளையிங் ஃபிஷ், கவுஞ்ச், கேட்ஃபிஷ், சில்வர் பில்லிஸ் அண்ட் கிராப்ஸ். திஸ் ஆர் ஆல் கடல் மீன்கள். ஸோ சீஷோர் ஃபிஷ்ஷில் வர நிறைய இருக்குது. ஸோ எந்த ஏரியாவில் அப்படி பார்த்தீங்கன்னா சென்னை, கன்னியாகுமரி, ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீஷோரில் இருக்கிற ஏரியா தான் வரும். சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், ராமநாதபுரம், இவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% வந்து நம்ம கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க. ஏன் இந்த மாதிரினா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங்க்கு வந்து ரொம்ப ஃபேவரபுளான ஒரு ரீஜனாக இருக்கிறனால தான் இந்த ஏரியாவில் வந்து மேஜராக வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ மரைன் ஃபிஷ்னா என்ன, எவ்வளோ ஸ்கொயர் கிலோமீட்டர் வருது, 41,412 ஸ்கொயர் கிலோமீட்டர் கண்டர்ஷிப்ஸில் வருது. ஸோ 2 டைப் இருக்கு, இன்ஷோர் ஃபிஷ் ஒன்று, இன்ஷோர் ஃபிஷ் அண்ட் ஆஃப்ஷோர் ஃபிஷ். இன்ஷோர் ஃபிஷ்னா ஒன்லி ஃபியூ கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த சீ ஷோர். ஆஃப்ஷோர் ஃபிஷ்னா 20 to 30 நாட்டிக்கல் மைல்ஸ் வித் டீப் சீ வாட்டர். அதான் 2 டிஃபரன்ஸு. அப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் பார்த்தீங்க, அந்த வாட்டர் த டிஸ்ட்ரிக்ட் தட் கான்ட்ரிபியூட் ஃபார் அவர் மேஜர் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபிஷ் இன் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ஸோ 5 டிஸ்ட்ரிக்ட், சென்னை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், 6 டிஸ்ட்ரிக்ட் வருது. ஸோ இவங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா திஸ் ஏரியா ஆர் வெரி ஃபேவரபிள் கிளைமேட் ஃபார் ஃபிஷிங் ப்ரொடக்ஷன். தட்ஸ் ஆல். இன்லேண்ட் ஃபிஷிங் ஆல்ரெடி பார்த்தோம், டேங்க்கு, ரிவர், பாண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ லேக்ஸ், ரிவர்ஸ், பாண்ட்ஸ், எச்சுரிஸ். எச்சுரிஸ்னால் வந்து ரிவர் போய் கடலில் மிக்ஸ் ஆகிட வந்து அந்த கன்ஃபைன்ஸ் பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அதான் வந்து எச்சுரிஸ் சொல்லுது. பேக் வாட்டர், இப்போ லேண்ட் இருக்கும், கடல் தண்ணி வந்து என்ன பண்ணும், கடல் தண்ணி உள்ள போய்ட்டு வந்து போயிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பக்கிங்ஹாம் கடலில் வந்து அதே மாதிரி முட்டுக்காடு, அதே மாதிரி சோ மெனி பிளேசஸ் நாகப்பட்டினம், தஞ்சாவூர் இருக்குது. ஸோ அதான் வந்து பேக் வாட்டர் சொல்லுது. கேரளாவில் கயல்னு படிச்சிருப்போம், ஒன் ஆஃப் த ஃபேமஸ், நிறையா இருக்குங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அண்டு பேக் வாட்டர் ஷாம்ஸ், இந்த சதுப்பு நிலம், அதாவது பிசு பிசுன்னு சேரு சகதியுமாக இருக்கிற இடங்க ஷாம்ஸ் அதை சொல்லுது. ஸோ இங்கெல்லாம் இல்லை, லேக்ஸ், ரிவர்ஸ், பாண்ட்ஸ், எச்சுரிஸ் அண்டு பேக் வாட்டர் பண்ணலாம். இதெல்லாம் வந்து இன்லேண்ட் ஃபிஷிங் பிடிக்கிறாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிஸ்டர் அண்டு ப்ரான், இது வந்து உள்ள எங்கே போனால் கல்ச்சர் ஒரிஜினல் நர்சஸ் நம்ம என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி கடலோரத்தில் ஒரு பாண்டு வெட்டி அதில் வந்து வாட்டரை உள்ளே விட்டு, ஸோ வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன பாண்ட் இருக்கும், பக்கமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சால்ட் பேன் மாதிரி. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வாட்டரை வந்து உள்ளே ஃபில் பண்ணுவாங்க. வாட்டர் வந்து ஃபுல் பண்ணி அதுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் அதில் ஃபுல் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பாண்டு வெட்டி வாட்டர் ஃபுல் பண்ணி அதில் வந்து வளர்ப்பாங்க. இதான் என்ன சொல்லுதுன்னா நர்சரிஸ், ஒரிஜினல் நர்சரிஸ். ஸோ இதுதான் ஆயிஸ்டர் சொல்லுது, நத்தை சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைப் வந்து இது வந்து ப்ரான், இறால்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ ப்ரானும் ஆயிஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் எதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கட்டுமரம்னு ஒன்று இல்லை, அப்படியே 3 குச்சியை வச்சு கட்டிக்குவாங்க, அவ்வளோதான். இது மாதிரி நல்ல மிதக்காத ஒரு மிதக்கக்கூடிய கட்டையில் எடுத்து ஒன்றா டைட் பண்ணிக்கிறது, கைத்து போட்டு கட்டிக்குவாங்க அல்லது இரும்பு போட்டு கட்டிக்குவாங்க. இதை அப்படியே கடலை தூக்கி போட்டோம்னா மிதந்துட்டு இதில் போயிட்டு வந்து இப்போ மீன் பிடிக்கலாம். ஸோ அதான் கட்டமரம்னு சொல்லுது. கட்டு மரம், தமிழ் என்னது கட்டு மரம், மரத்தை கட்டி வைக்கிறது, அவ்வளோதான். மிதக்கக்கூடிய மரங்களே டீசல் யூஸ் பண்ணி போத் யூஸ் பண்ணுறது, ப்ரோட்டீன் நெட்ஸ் அப்படி வளையத்துக்கு உள்ளே போடுவாங்க அப்படியே. ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள் யூஸ் ஆஃப் ஃபிஷிங். ஸோ இதெல்லாம் வந்து என்னது யூஸ் ஆஃப் ஃபிஷிங். தமிழ்நாட்டில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குது, ஃபிஷரிஸ்ன்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு ஃபிஷரி டிபார்ட்மெண்ட். ஸோ இவங்க வந்து நிறையா ப்ரோக்ராம் லான்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா வந்து ஃபிஷரி வந்து எப்படி வந்து ப்ராஃபிட்டல் பிஸ்னஸாக கொண்டு வருது, அது வந்து போத்து ஃபார்மருக்கும் சரி அந்த மீனவர்களுக்கும் சரி ப்ராடக்ட் இவங்க நிறையா ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ஸ் இட்ஸ் மேஜர் ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் த ஸ்டேட் ப்ரொடக்ஷன் வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வருது. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடலூர், சிவகங்கை, விருதுநகர் டிஸ்ட்ரிக்ஸ் கிட்டத்தட்ட இது 3 சேர்ந்து பார்த்தீங்கன்னா 9%. ஸோ 10% வெள்ளூர் ப்ளஸ் 9%, கிட்டத்தட்ட 4 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய 20% ஆஃப் த ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து
கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குது. ஸோ மரைன் ஃபிஷிங் என்ன, இன்னன் ஃபிஷிங் என்ன, இன்னன் ஃபிஷிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ லேக்ஸ், ரிவர்ஸ், பாண்ட்ஸ், எஸ்சுரிஸ், பேக் வாட்டர் அண்ட் ஸ்வாம்ஸு 2 டைப்ஸ் ஆஃப் ஆயிஸ்ட் அண்ட் ப்ரான் வந்து கல்ச்சர் பண்ணுறாங்க ஒரிஜினல் நர்சரிஸில். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன டைப் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபிஷரிஸ் உள்ள டிஸ்ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளூர் ஃபர்ஸ்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடலூர், சிவகங்கை, விருதுநகரம் டிஸ்ட்ரிக்ட் வந்து 9% கான்செப்ட் பண்ணுது. தட்ஸ் ஆல் அபவுட் தட் லைஃப் ஸ்டாக்ஸ் தட் வி ஹவ் சீன். Goat, sheep, fishing, marine fishing and inland fishing. So next we move for water resources. Inland fisheries. Fresh water resources include canals, ponds, reservoirs and rivers. Brackish water resources, where seawater and fresh water mix together, such as estuaries and lagoons, are also important fish reservoirs. Aquaculture is capturing fishes in inland water bodies. Fish culture is sometimes done in combination with a rice crop so that fish are grown in the water in the paddy field. More intensive fish farming can be done in composite fish culture systems. Both local and imported fish species are used in such systems. Some common examples of fresh water fishes are katla, silver carp, rohu, grass carp, mrigal and common carp.